தமிழ்நாட்டில் அடுத்த 5 தினங்களுக்கு பரவலாக மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தென்மேற்கு பருவமழையும் 123 விழுக்காடு அதிகமாக பெய்திருக்கிறது என்ற ஒரு தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். அடுத்த 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக மழை இருக்கும் என சொல்லியிருக்கிறாங்க. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பரவலாக அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகம் பெரும்பாலுமான பகுதிகள் லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மழை மறைவு பகுதி. நமக்கு அதிக மழை பெய்யக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த பகுதிகளில் தான் பெரும்பாலும் மழை அதிகமாக இருக்கும். இந்த வளிமண்டல சுழற்சி வங்கக்கடல் பகுதியில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வானிலை அறிக்கைகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழையே அந்த பாம்பே கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் அங்கேயே தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் நகரலை. ஏன்னா இந்த சுழற்சி அங்கேயே நீடிச்சிட்டு இருக்கிறதுனால பருவமழையும் ஓரளவு ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக சாதாரண என்ன ஆகும்னா நமக்கு உட்புற பகுதிகளில் இடி மேகங்களுடன் கூடிய அந்த மழை பெய்யும், அதாவது வெப்பசலன மழைன்னு சொல்லக்கூடிய மழை. இது பரவலாக நம்ம எடுத்துட்டோம்னா வடகிழக்கு பருவமழை காலங்களில் எப்படி நம்ம கடலோர பகுதிகளில் பரவலாக எல்லா இடங்களையும் மழை பெய்யுமோ அந்த மாதிரி இருக்காது. மழை மேகங்களின் போக்கு பொறுத்து சில இடங்களில் நம்ம நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் ஒரு 15 நிமிஷத்துல 30 நிமிஷம் வரைக்கும் பெய்யக்கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக சார். சென்னை இந்த வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு வெயில் காலம் அப்படின்னாவே ஜூன் ஜூலை இந்த நேரங்களில் தான் அதிகமான வெயில் தாக்கம் இருக்கும். ஆனால் இந்த வருடம் அந்த அளவிற்கு ஒரு பெரிய தாக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணர்றாங்க. சென்னையை பொறுத்தளவுக்கு இந்த தமிழோட கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இந்த தென்மேற்கு பருவமழை, இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியோடைய இந்த மழையின் காரணமாக வெயில் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த வெப்பசலன மழையோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகமூட்டமாக நாள் பூராவும் இருக்காது. சில சமயங்களில் மேகமூட்டம் இருக்கும். ஆனால் பகல் பொழுதுல தெளிந்த வானம், ஓரளவுக்கு வெப்பமான நிலைன்னு தான் இருக்கும். அது இருந்தால் தான் மாலையில் இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடிய ஒரு சாதுவான நிலை ஏற்படுது. ஏன்னா உங்களுக்கு அந்த காற்று மேலே எழும்பி அது இடி மேகங்களாக மாறணும். கன்வெக்டிவ் தண்டர்ஸ்டார்ம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 37-38ங்கிறது இருக்கும். அது குறையறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் அந்த கோடை காலத்தில் வரக்கூடிய அந்த 40-41 ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி கூட பார்த்தோம், 40-41 டிகிரி எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் அந்த 37-38 டிகிரி கிட்ட அதன் ஒட்டிய வெப்பநிலை ஜூலை கடைசி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா சார். தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் 100 விழுக்காடுக்கும் அதிகமாக மழை பெய்திருக்கிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் நேற்றைய ஒரு செய்தி குறிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, காவிரியில் நீர் வருவதற்கு இன்னும் நாள் எடுத்துக்கிறோம், மேட்டூர் அணை திறக்கவில்லை, பருவமழை காலம் தாழ்த்தி பெய்கிறது. எனவே டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சில சிறப்பு திட்டங்களை எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. தென்மேற்கு பருவமழை இயல்பா எப்படி பெய்யுது? காவிரியில தண்ணி வரணும் அப்படின்னா எந்தெந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமாக மழை பெய்யணும்? கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒப்பீடு என்ன சார் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தளவுக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் கேரளாவே எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், பருவமழை மே 30ஆம் தேதி வந்துச்சு. ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழை காலம் அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கிறோம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலி. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டம் மட்டும்தான் இயல்பிற்கு அதிகமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம இந்திய வானிலை துறை பொறுத்த வரைக்கும் -19 +19 வரைக்கும் அவங்க இயல்புன்னு தான் சொல்கிறாங்க, நார்மல்னு சொல்கிறாங்க. ஆனால் பாலக்காடை தவிர இது எல்லா மாவட்டமுமே இயல்பிற்கு கீழே தான் இருக்குது, அதாவது நெகட்டிவ்ல தான் இருக்குது. பல மாவட்டங்களில் டெஃபிஷியன்ட் ரெயின் இல்லை லார்ஜ்லி டெஃபிஷியன்ட் ரெயின் தான் இந்திய வானிலை துறை கிளாசிஃபிகேஷன் பிரகாரம் நம்ம பார்க்கணும். அதாவது பற்றாக்குறை நிலை. கர்நாடக கடலோர பகுதிகளிலும் கிட்டத்தட்ட அதே நிலை தான். காவேரி நீர்பிடிப்புன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்கள் நமக்கு குடகுமலை, மடிக்கேரி சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் கர்நாடகத்தில், அப்புறம் வயநாடு, கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு, இந்த 2 பகுதிகளுமே தற்போது தென்மேற்கு பருவமழை துவங்கி இந்த ஒரு 2 வாரங்கள் இயல்பிற்கு கீழே தான் இருக்குது, சராசரிக்கும் கீழே தான் இருக்குது. வானிலை படிவங்கள் இது ஜூன் கடைசி அல்லது ஜூலை முதல் வாரத்தில் சற்று
மேம்படும் அப்படிங்கிற நிலை தான் ரொம்ப நாளாகவே காமிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக அப்படி தான் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த காவேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 விஷயமா பார்க்கணும். ஒன்று வந்து நீர்பிடிப்பு பகுதிகள் நீர் வந்து அது கர்நாடகா அணைகளில் ஓரளவுக்கு நிரம்பினதுக்கப்புறம் மேட்டூருக்கு வரணும். மேட்டூரில் நிலை ரொம்ப கீழே இருக்கிறதுனால நம்ம ஒரு 70-80 அடியாவது வந்ததுக்கப்புறம் தான் வந்து நீர் அணையை திறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து தொடர்ந்து நீர் இருப்பு இருந்தால் தான் வந்து அணையை திறக்கக்கூடிய நிலை இருக்கும். ஏன்னா தொடர்ந்து திருப்பி ஒரு வாரம் 10 நாள் மூடினா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஐ திங்க் ஒரு முதல்வர் திட்டம் அறிவித்தது ஓரளவுக்கு வந்து எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலையாக தான் இருந்துச்சு. ஏன்னா தண்ணி இல்லை, திறக்கக்கூடிய சாத்தியங்களும் கிட்டத்தட்ட இன்னொரு 3-4 வாரங்களுக்கு இருக்கக்கூடியதாக நான் நினைக்கல. காவிரியை பொறுத்த வரைக்கும் அதுதான் நிலை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தென்மேற்கு பருவமழை ஜூலை முதல்லேருந்து ஓரளவுக்கு நீர்பிடிப்பு பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீர்பிடிப்பு பகுதிகளில் சற்று வலுப்பெறக்கூடிய சூழல் தொடர்ந்து வானிலை படிவுகள் காட்டிட்டு வருது. அதனால் வந்து நம்ம ஜூலை மாதம் ஓரளவுக்கு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். நிச்சயமா சார். இந்த வருடம் லாலினா ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். தென்மேற்கு பருவமழை இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டது போல முன்கூட்டியே தொடங்கினாலும் 80 விழுக்காடிலிருந்து 90 விழுக்காடு நாம் தென்மேற்கு பருவமழையை இந்த வருடம் பெய்துறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன? ஏன்னா இது 4 மாத மழையினுடைய அளவு. செப்டம்பர் வரைக்கும் நம்மளுக்கு இந்த தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வருடம் எப்படி இருக்கும்? சரியான நம்ம இது அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த எல்னினோ வந்து லானினாவை மாறுவதற்கு ஜூலை மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பருவமழையில் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் வேகம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பேசிட்டு இருந்தோம். இப்பயும் சரி, ஆஃப்லைன்லேயும் சரி, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா ஜூன் மாதம் இன்னொன்று நம்ம பார்க்கணும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 20-30 வருஷமாக பார்த்தோம்னா வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்ச், மாறுதல் இருக்குது. அதாவது என்னென்னா ஜூன் மாதத்தில் பருவமழையில் ஒரு தேக்கம் இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கூட தென்மேற்கு பருவமழை முடியும் தருவாயில் கொஞ்சம் வேகம் இருக்குது. அதனால் அந்த இது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி அந்த ஒரு இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னா அதுவும் தெரியுது. ஸோ இதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தோன்னா ஜூன் மாதம் இயல்பைக்கு கம்மியாக இருந்தாலும் நம்ம ஒரு பயப்படக்கூடிய ஒரு நிலை இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஜூலை ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நமக்கு வந்து செப்டம்பர் வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நல்ல மழைக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் வந்து சீசனாக பார்த்தோன்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்த்தோன்னா இயல்பை ஒட்டி இல்லை இயல்பிற்கு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிச்சயமாக சார். மேட்டூர் அணை இன்னும் திறக்கவில்லை. விவசாயிகள் நிறைய வாடிப்பை இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நற்செய்தியாகத்தான் இது பார்க்கப்படுது. பருவமழை நிச்சயமாக இந்த வருடம் பொய்த்து போகாது, போதுமான அளவு பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கையான கருத்தை நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.